إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மூமினுடைய வாழ்வில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க வேண்டிய ஒரு வணக்கம், ஒரு அமல்தான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது. அவன் மரணிக்கின்ற வரை அல்லாஹ்விடத்தில் அவன் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதை அறிஞர்கள் சொல்வார்கள், வதீஃபத்துல் உம்ர் என்பார்கள். வாழ்வில் நடந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு பணியாக இந்த பணி இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வகுப்பினூடாக நமக்கு அல் குர்ஆன் அதே போன்று சுன்னா கற்றுத்தரக்கூடிய பாவ மன்னிப்பை நாம் தேடுவதற்காக கற்றுத்தரக்கூடிய சில சிறந்த பிரார்த்தனைகளை இன்றைய வகுப்பினூடாக நாம் அறிந்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஏனெனில் இந்த துஆக்களை நாம் அறிந்து அந்த துஆக்கள் எவ்வாறு நமக்கு பாவ மன்னிப்பை ரப்பிடம் தேடுவதற்கு கற்றுத்தருகின்றனவோ அந்த அமைப்பில் நமது அந்த பாவ மன்னிப்பை நாம் ரப்பிடத்தில் கேட்க வேண்டும். அந்த தொடரில் இதில் முதலாவது பிரார்த்தனையாக நாம் பார்ப்போம். அல் குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 16வது வசனத்திலே இடம்பெறக்கூடிய ஒரு துஆ. இந்த துஆவுடைய சிறப்பை நீங்கள் பார்க்கலாம். இந்த துஆ அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது சொர்க்கவாசிகள், சொர்க்கத்துக்குரியவர்கள் இந்த உலகத்தில் கேட்ட துஆவாக அல்லாஹ் இந்த துஆவை சொல்கிறான். எனவே அந்த அவர்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு காரணமாக இருந்த ஒரு துஆவாக, சொர்க்கவாசிகள் இந்த உலகத்தில் கேட்கக்கூடிய துஆ என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கும். இது 3வது அத்தியாயத்தினுடைய 16வது வசனம். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகினா அஸாபன் நார். அதாவது இந்த துஆவில் நாம் பார்க்கிறோம் எவ்வாறு நாம் அந்த ரப் என்ற அந்த திருநாமம், அதிகம் குர்ஆன்ல துஆக்கள்ல பயன்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய திருநாமம் தான் இந்த ரப் என்ற திருநாமம். எனவே ரப்பனா எங்கள் இறைவனே, இன்னனா ஆமன்னா நிச்சயமாக நாம் ஈமான் கொண்டு விட்டோம், நம்பிக்கை கொண்டு விட்டோம். எனவே நாம் இதில் நமது நம்பிக்கை ஈமானை முன்னிறுத்தித்தான் நாம் பாவ மன்னிப்பை கேட்கிறோம். நாம் மூமின்கள், நாம் நம்பிக்கை கொண்ட மக்கள், நாம் ஈமான் கொண்டவர்கள். எனவே ஈமானை நாம் முன்னிலைப்படுத்தி நாம் கேட்கக்கூடிய துஆ தான் இது. ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா, எமது பாவங்களை மன்னிப்பாயாக, வகினா அஸாபன் நார், நரக வேதனையிலிருந்து எம்மை காப்பாயாக என்ற இந்த துஆ. பாருங்கள் எத்தனை விஷயங்கள் இந்த துஆவிலே வருகின்றன. முதலாவது அந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் அர் ரப் என்ற திருநாமம், ரப்பனா எமது ரப்பே. அடுத்து என்ன, நிச்சயமாக நாம் ஈமான் கொண்டு விட்டோம், நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்ற ஈமானை நாம் முற்படுத்தி, ஈமானை முன்னிறுத்தி எமது பாவங்களை நீ மன்னிப்பாயாக. அடுத்து என்ன, எம்மை நரக வேதனையிலிருந்தும் காப்பாயாக என்ற இந்த துஆ. எனவே இதை சொர்க்கவாசிகள் இவ்வுலகத்திலே கேட்டுக்கொண்டிருந்த ஒரு துஆ என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இது ஒரு மூமினுடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியமான ஒரு துஆவாக, பிரார்த்தனையாக இது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து இந்த பிரார்த்தனை நமது வாழ்வில் ஓதி வரக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
அதே போன்று என் அருமை சகோதரர்களே, அடுத்து நாம் வருவோம். இதை அல்லாஹு தஆலா அறிவுடைய மக்கள், உலுல் அல்பாப், அறிவுடைய மக்கள் கேட்கக்கூடிய துவாவாக அல்லாஹ் இதை சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் இரவு தொழுகைக்காக எழுந்தால் ஓதக்கூடிய துவாவாக இந்த துவா இருந்தது. குர்ஆனில் 3வது அத்தியாயம் 193வது வசனமாக இந்த துவாவை நீங்கள் பார்க்கலாம். ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான். எங்கள் இறைவனை, உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஈமானின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை செய்மடுத்து நாங்கள் ஈமான் கொண்டோம். அப்ப இதிலும் ஈமானைத்தான் முன்னிறுத்தி நாம் இந்த துவாவை செய்கிறோம். உனது அழைப்பாளர் அந்த ஈமானின் பக்கம் அழைத்தவருடைய அழைப்பை ஏற்று, ஈமானின் பக்கம் அழைத்தவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈமானின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை ஏற்று நாம் என்ன செய்தோம்? நாம் ஈமான் கொண்டு விட்டோம். உங்களுடைய ரப்பை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்ற அந்த அழைப்பை ஏற்று நாம் நம்பிக்கை கொண்டு விட்டோம், ஈமான் கொண்டு விட்டோம். அடுத்து என்ன? ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். இந்த துஆக்கள் எல்லாம் தொடர்ந்து நீங்க அந்த வசனங்களை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல வரும் ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும், அல்லாஹ் அவர்களது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் என்றுதான் இந்த துவாக்களை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறந்த ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது. எங்கள் இறைவனே, எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. நாம் மோமின்கள், நாம் ஈமான் கொண்ட மக்கள், நாம் உன் மீது நம்பிக்கை கொண்டு விட்டோம், உனது அழைப்பாளருடைய அழைப்பை ஏற்று நாம் மோமின்களாகி விட்டோம், எனவே எமது பாவங்களை மன்னிப்பாயாக. பாருங்க, பாவங்களுக்கு நாங்கள் மன்னிப்பை கேட்பது என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விடயம், எவ்வளவு முக்கியமான ஒரு வணக்கம். ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா, எங்கள் இறைவனை எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா, எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் அகற்றி விடுவாயாக. வதவஃபனா மஅல் அப்ரார், இன்னும் எங்களை சான்றோர்களுடன் கைப்பற்றுவாயாக, நல்லவர்களோடு எம்மை கைப்பற்றுவாயாக. நமது இறுதி முடிவு நல்லதாக அமைவதற்கும் நல்லவர்களோடு நாம் கைப்பற்றப்படுவதற்கும் இந்த துவாவிலே வருகிறது. இவ்வளவு முக்கியமான ஒரு சிறப்புக்குரிய ஒரு துவாவாக இந்த துவா. நாம் சான்றோர்களோடு நல்லவர்களோடு கைப்பற்றப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன? அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும், நமது பாவங்களுக்கு மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்க வேண்டும் என்ற அந்த முன்மாதிரியை நாம் இந்த துவாவிலே பார்க்கிறோம். அடுத்து என் அருமை சகோதரர்களே, 3வதாக நாம் பார்ப்போம். 7வது அத்தியாயத்துடைய 23வது வசனம். மிகப்பெரிய ஒரு சிறப்பை பெற்ற நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் தனது கரத்தால் படைத்தேன் என்று சொல்கிறானே, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறை செய்து விட்ட போது, நெருங்கக்கூடாத மரத்தை அவர்கள் நெருங்கிவிட்ட போது, அல்லாஹு தஆலா அவருக்கு பாவ மன்னிப்புக்காக கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் தான் இவைகள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். நமது தந்தை, ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய தந்தையும் தாயும் சேர்ந்து கேட்ட ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். அதாவது பாருங்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாமே நாம் என்ன செய்து கொண்டோம்? எங்களுக்கு நாமே தீங்கிழைத்துக் கொண்டோம், நமது நஃப்ஸுக்கு நாமே அநீதி இழைத்து விட்டோம். நீ எம்மை மன்னிக்கவில்லை என்றால், நீ எமக்கு அருள் புரியவில்லை என்றால் நாம் நஷ்டவாளர்கள். பாருங்க, அதாவது அல்லாஹுடைய மன்னிப்பும் ரஹ்மத்தும் இன்றி ஒருவர் வெற்றி பெற முடியாது. அல்லாஹுடைய மக்ஃபிரத்தும் ரஹ்மத்தும் இன்றி என்ன செய்ய முடியாது? வெற்றி பெற முடியாது. எனவே அந்த அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத், மன்னிப்பையும் அவனது ரஹ்மத்தையும் கேட்கிறார்கள். நாளை மறுமையுடைய நாளில் இந்த இரண்டும் தேவை. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுடைய ரஹ்மத்தின்றி உங்களில் எவரும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்னார்கள். நீங்களுமா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டபோது, ஆம் நானும் தான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹுடைய ரஹ்மத்தின்றி எவரும் சொர்க்கம் நுழைய முடியாது. அல்லாஹுடைய மக்ஃபிரத், அவனது மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்கிறது. அந்த ரெண்டும் ஒருவனுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவன் ஒரு பெரும் நஷ்டவாளன், அவன் பெரும் கைசேதத்துக்குரியவன். இந்த துவா நமக்கு மிக அழகாக சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்ன? அதாவது ஒருவன் முதலில் தனது பாவத்தை, தனது குற்றத்தை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் தவறிழைத்தவன், நான் தவறிழைத்து விட்டேன் என்று தனது குற்றத்தை
அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் அவன் மன்னிப்பை கேட்க வேண்டும். எனவே நீ எம்மை மன்னிக்கவில்லை என்றால், நீ எமக்கு அருள் புரியவில்லை என்றால் நாம் நஷ்டவாக என்றும் உள்ளவனாக ஆகிவிடுவோம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவறுக்காக, ஒரு பாவத்துக்காக அவங்க சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொன்னால், நாம் பாவச் சுமைகளோடு சொர்க்கம் நுழையலாம் என்று எதிர்பார்க்க முடியுமா? கனவு காண முடியுமா? நமது பாவங்கள் எல்லாம், பாவங்களை விட்டு நாம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அதற்காக நாம் ரப்பிடத்தில் நாம் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே, இந்த தொடரில் நாம் அடுத்த ஒரு துவாவை பார்ப்போம். இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா. இதுவும் என்ன, நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்பதற்கு ஒரு சிறந்த துவாவாக இருக்கிறது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த துவாவிலே அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த துவாவில் உள்ள சிறப்பு என்ன? இதில் தௌஹீத் இருக்கிறது. இந்த துவாவில் தௌஹீத் இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ், அந்த ரப்புல் ஆலமீன், அவன் தூய்மையானவன். அவன் அனைத்து குறைகள் பலவீனங்கள் இருந்தெல்லாம் அவன் பரிசுத்தமானவன். தவறுகள் குறைகள் எல்லாம் நம்மிடம் தான் இருக்கின்றன. நாம் தான் குறையுடையவர்கள், நாம் தான் பலவீனர்கள். அவன் அவற்றை விட்டெல்லாம் தூய்மையானவன். நீ தூய்மையானவன். சுப்ஹானக். நாங்க நிறைய துவாக்கள் நீங்க இதை பார்க்கலாம். சுப்ஹானக் என்ற வார்த்தை நிறைய துவாக்கள்ல வரும். இந்த துவாவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, மலக்குகள் எப்படி சொல்லுவாங்க? சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. மலக்குகள் அதை அந்த துவாவை ஆரம்பிக்கின்ற போதே சுப்ஹானக், நீ தூய்மையானவன். லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ கற்றுத்தந்ததை தவிர நம்மிடம் வேற எந்த ஒரு ஞானமும் இல்லை. அவங்க அதை ஆரம்பிக்கும் போதே சுப்ஹானக் என்று தான் ஆரம்பிக்கிறார்கள். இந்த சுப்ஹானக் என்ற வார்த்தை நாங்க பார்க்கிறோம் துவாக்கல்ல இந்த வரக்கூடிய இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை. நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்கள் நின்றும் உள்ள ஒருவனாக நான் ஆகிவிட்டேன். அநியாயங்களை விட்டு அனைத்து விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமானவன், தூய்மையானவன். இந்த தௌஹீதையும் அதே போன்று அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்தல், அடுத்து தான் ஒரு குற்றவாளி, தவறிழைத்தவன் என்று ஏற்றுக்கொள்ளுதல், இந்த மூன்றும் இந்த துஆவில் இணைந்து விட்ட போது, அதாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இவ்வாறு அல்லாஹ் அந்த அந்த வசனங்களை நீங்க தொடர்ந்து எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் சொன்னா, இவ்வாறு தான் நாம் என்ன செய்வோம்? மூமின்களையும் பாதுகாப்போம் என்று சொல்கிறான். இந்த துஆ மூமின்களை பாதுகாக்கக்கூடிய துஆ, பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்று தரக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கிறது. 21வது அத்தியாயத்தினுடைய 87வது வசனமாக நீங்கள் இதை பார்க்கலாம். அடுத்த நறுமை சகோதரர்களே, இது மிக அழகான ஒரு துஆ. இது 23வது அத்தியாயத்துடைய 109வது வசனம். அல்லாஹு தஆலா தனது அடியார்கள் கேட்கக்கூடிய துஆ. தனது அடியார்கள் உலகத்தில் இவ்வாறு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இன்னஹு கான ஃபரீகும் மின் இபாதி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனது அடியார்களில் ஒரு சாரார் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு துஆ தான் இது. ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். இதில் நாங்கள் ஈமானைத்தான் முற்படுத்தி கேட்கிறோம். ரப்பனா, அந்த அழகிய ரப்புடைய அந்த திருநாமம், ரப் என்ற திருநாமம் ரப்பனா என்று நாம் அழைத்து எங்கள் இறைவா, ஆமன்னா, நாம் நம்பிக்கை கொண்டு விட்டோம், நாம் ஈமான் கொண்டு விட்டோம். ஈமானை முன்னிறுத்தி என்ன கேட்கிறோம்? ஃபக்ஃபிர் லனா, எம்மை மன்னிப்பாயாக, வர்ஹம்னா, எமக்கு அருள் புரிவாயாக, வஅன்த கைருர் ராஹிமீன், நீ கிருபையாளர்கள் எல்லாம் மிக்க மேலானவனாக நீ இருக்கிறாய் என்ற இந்த துஆ நறுமை சகோதரர்களே, தனது அடியார்கள் உலகில் கேட்ட துஆ என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அந்த அடியார்களில் நானும் நீங்களும் ஆக வேண்டும் என்றால் இந்த துஆவை நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இந்த துஆவை ரப்பிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சிறந்த துஆ. ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். 23வது அத்தியாயம் 109வது வசனமாக இந்த துஆவை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நறுமை சகோதரர்களே, இதுவும் ஒரு சிறந்த துஆ. நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட பிரார்த்தனை. ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். என் இறைவா, நீ என்னை மன்னித்து எனக்கு கிருபை செய்வாயாக. வஅன்த கைருர் ராஹிமீன், நீ கிருபையாளர்கள் எல்லாம் மிக்க மேலானவன். இந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் பயன்படுத்தப்படக்கூடிய முறைகள் துஆக்கள் மிக அற்புதமான முறைகள். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். இதுவும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுவதற்கு ஒரு சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கிறது. இது 23வது அத்தியாயத்துடைய 118வது வசனம். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வஅன்த கைருர் ராஹிமீன். அடுத்த நறுமை சகோதரர்களை, இறுதியாக நாம் பார்ப்போம்
இது சுன்னாவில் இடம்பெற்ற முஸ்லிமில் 5229 செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக நன்மைகளையும் ஒரு சேர பெற்ற துவாவாக இதை சொன்னார்கள். ஈருலக நன்மைகளையும் ஒன்று சேர்த்த துவாவாக இந்த துவாவை சொன்னார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்சுக்னி என்று. இதில் மன்னிப்பை, அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, எனக்கு கருணை காட்டுவாயாக, இன்னும் எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, எனக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பாயாக என்று இந்த உலகத்துக்கு தேவையானவைகள், மறுமைக்கு தேவையானவைகள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு துவாவாக இந்த துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறாக அழகிய நிறைய துவாக்கள் இருக்கின்ற நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவதற்கு நிறைய துவாக்கள். அதெல்லாம் சில துவாக்களை மாத்திரம் இன்றைய இந்த வகுப்பினூடாக உங்களுக்கு நினைவூட்டினோம். எனவே ஒரு மூமினுடைய வாழ்வில் இந்த பாவ மன்னிப்பை தேடுதல் என்பது அது நடந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹு தஆலா அதை விரும்புகிறான். அல்லாஹ் தன்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை நேசிக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில், ரப்பிடத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.